பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி நறுமையான காலை ஆராதனைக்காக கடவுளின் சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். நமது ஆண்டவராகிய தேவன் நம்மை இம்மட்டுமாய் கண்மணி போல பாதுகாத்து நம்முடைய தேசத்தின் மத்தியிலே விதமான சூழ்நிலைகள் மத்தியிலே கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருந்து நம்மை நடத்தின அன்புக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவர் இந்த வேலையை இந்த ஆராதனையின் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக அவருடைய அன்பின் கரத்திலே நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரையும் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி நம்முடைய மத்தியிலே அவருடைய திருவார்த்தைகளை அனுப்பி வல்லமையினால் நிரப்பி ஆண்டவர் நம்மை முழுமையான ஒரு ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் அவரை நோக்கி நாம் வருந்தி அழைப்போம், ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல நாளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு எல்லா விதங்களிலும் போதுமானவராயிருந்து எங்களுடைய பாதைகளை செவை பண்ணி எங்களுடைய பிரயாசங்களை வாய்க்க பண்ணி எங்களுடைய போக்கில் வரத்திலும் கர்த்தர் துணையாயிருந்து ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு நீர் அடைக்கலமாயிருந்து வருகிற அன்புக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உமது சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் உடைய அளவற்ற இரக்கத்தினாலே உமது அன்பினாலே எங்களை இடைக்கட்டி ஆண்டவரே எங்களை நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாக அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல்கள், வேத வசனங்கள், சத்திய வார்த்தைகள், ஜெபதுவும் எல்லாவற்றும் கர்த்தர் எங்களுக்கு நன்மையாய் மாற்றித்தர வேண்டும்படியாக துவக்கம் முதல் முடிவு வரையும் உமது நாம மகிமைக்கான ஒரு ஆராதனையாய் கர்த்தரை மாற்றித்தர வேண்டும்படியாக அருமை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டி கேட்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்குரிய அழைப்பை நாம் போற்றிக்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கலிகொருந்து மகிழ கடவோம். நாம் யாவரும் சேர்ந்தவாறு நம்முடைய பாடல் புத்தகத்திலே 54வது பாடலை நாம் உற்சாகமாய் ஆரம்ப பாடலாய் பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாவர பிதாவே நமஸ்காரம் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம்.
எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகி சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசன பற்பல வார்த்தையில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருடத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷத்த கடமையாயிருக்கிறது. ஆகியாலும் இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தோடு சேர்ந்து பாவரிக்கை செய்ய கடவோம். நாம் யாவரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்தவாறு ஏறெடுப்புமாக. சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழிவி அடைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளச் செய்த பற்புள்ள வாக்குத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தலுள்ளாய் நடந்தவரே, இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. அன்னுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமன் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். நாம் யாவரும் முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 26ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போமாக. Our responsive reading has been taken from Psalms 26. சங்கீதம் 26ஆம் சங்கீதம். கர்த்தாவே, என்னை நியாய விசாரியும். நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. Examine me, O Lord, and prove me, try my mind and my heart. என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடு உட்காரேன். நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டுக் கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். என் கால் செம்மையான இடத்திலே இருக்கிறது. சபைகளில் நான் கர்த்தரை துதிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக.
நாம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் திருப்பத்து பிறந்தார். பொது பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட்டப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்துள்ளத்திலிருந்து எழுந்துள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் உன்னத வாசத்திலே வைத்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். வாசிக்கப்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பாடும் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 14 முடிய நாம் வாசிக்க கவனமாய் கேட்போம். Our Bible reading has been taken from 1 Kings chapter 3 verse from 7 to 14. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 தொடங்கி 14 முடிய. இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜா ஆக்கினீரே. நானோ என்றால் போக்குவரவு அறியாத சிறுபிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாய விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாய விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாய விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழியில் நடப்பாயாகி உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வித பாடம் வாசித்தாய்த்து தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தையை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. நாம் யாவரும் நம்முடைய பாடல் புத்தகத்திலே 14வது பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். தொழுதேற்று இந்நாள் வரை
ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய ஆத்துமா அவரை தொழுது கொள்ளும்படியாக நாம் ஆயத்தப்பட்டிருக்கிற இந்த நல்ல வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அடைப்பின் காலங்களிலே, அடைக்கப்பட்ட நாட்களிலே ஒருவேளை உலகத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், மனிதனுடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், வியாபாரத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். நமது ஆண்டுடைய பரலோக கதவு என்றைக்கும் நமக்காக திறந்தே வைத்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் நம்மை தமிழத்தில் சேர்த்துக் கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிற ஆண்டவர். இன்றைக்கு அவரை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய கதவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இருதயத்திலே கர்த்தரை வருந்தி அழைத்து, ஆண்டவரே என்னோடு வாசம் பண்ணும் ஆண்டவரே, என்னோடு கூட தங்கியிருக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி அவரை வருந்தி அழைக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். உள்ளத்தின் ஆழத்தில் அவரை உயர்த்த நாம் பிரயாசப்பட வேண்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். காரணம், இவ்விதமான சூழ்நிலைகள் மத்தியிலும் நமது ஆண்டவராகிய கர்த்தர் எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். குடும்ப காரியத்திலே, பிள்ளைகளுடைய காரியத்திலே, படிப்பிலே, வேலைகள் மத்தியிலே, வியாபாரத்திலே, தொழிலிலே, அலுவலக பணிகளிலே, சரீரத்தின் காரியங்களிலே கர்த்தர் இவ்விதமாய் இம்மட்டுமாய் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். இன்னும் ஆண்டுடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்பட ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய வல்லமையை தரித்துக் கொண்டவர்களாக இந்த உலகத்தோடு, துறைத்தனங்களோடு, அந்தகார லோகாதிபதிகளோடு தேவ வல்லமையை கொண்டு நாம் போராடி ஜெயிப்பதற்காக அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்பட வேண்டும். அதற்கு ஒரே வழி அவரை துதிக்கிற ஸ்தோத்திர வழியின் மூலமாகத்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதை நாம் கேட்போமா? ஆவியானவரே, என் மத்தியில் வாங்க ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாக துதிக்கணும் தகப்பனே, இன்னும் அதிகமாக உங்களை நான் ஆராதிக்கணும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக உங்களுடைய நாமத்தை நான் உயர்த்தி போற்றி பாடி ஆண்டவரே உம்மால் கிடைக்கப்படுகிற அந்த வல்லமையை நான் தரித்து கொண்டவர்களாக, தரித்து கொண்ட ஜனமாக, குடும்பமாக, சபையாக எழுப்பி பிரகாசிப்பதற்கு அந்த வல்லமையை கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்தால் வருகிற எல்லா தீமையிலும் ஆண்டவரே நாங்கள் போராடி ஜெயிப்பதற்கு கர்த்தரையுடைய ஆண்டவர்கள் மேல் அந்த வல்லமையினாலே ஆண்டவரே நிரப்பும்படியா என்னுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி அவருடைய கரத்தில் முற்றிலும் அகோப்ப கொடுத்து ஜீசஸ் அவரை நோக்கி நாம் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்றியோடு 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 ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாம் இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வாரும் தூய ஆவியே வல்லமையினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி என்னை நான் நேரத்திலே கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கிறாரே. ஜீசஸ், ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே வல்லமையை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். ஜீவன் தண்ணீர் நீரே
பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே, ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவியத்திலும் ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமையினாலே இறங்கும்படியாக, ஒவ்வொரு சரீரத்தை தொடும்படியாக, ஒவ்வொரு ஆத்மாவை பற்றி எழுப்பும்படியாக உடைய வல்லமையினால் நிரப்பி ஆண்டவரே, அவருடைய பயங்கள் நீங்கி, உடைய பலவீனங்கள் நீங்கி, உடைய போராட்டங்கள் நீங்கி ஆண்டவரே, கர்த்தருக்குள்ளே ஆளுகைக்குள்ளே ஆண்டவரே கட்டப்பட்டவர்களாக, வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் ஏற்படுகிற, தேசத்தில் கடந்து வருகிற நோய்களை, வியாதிகளை, தொற்றுகளை, போராட்டங்களை எதிர்கொள்வதற்கு ஆண்டவரே ஒரு வல்லமையினால் நிரப்பி ஆண்டவரே, ஒரு ஜனங்களை ஆளுகை செய்யும்படியாக உங்களுடைய கரங்களை முற்றிலுமாய் ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களோடு கூட இருக்கப்பா, எங்களை ஆளுகை செய்ய ஆண்டவரே. இந்த உலகம் என்னதான் மனுஷனை கொண்டு எத்தனை விதமான ஆண்டவரே கர்த்தாவை பாதுகாப்பு சட்டைகள் இருந்தாலும் ஆண்டவரே, அது வீணானதாக இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும் பொழுது அது எங்களுக்கு போதுமானதா இருக்கும் ஐயா. அந்த வல்லமையின் பிரசன்னமானது எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்த ஆண்டவரே, எங்களை ஆட்கொண்டு ஆண்டவரே, தீங்கு எங்களுடைய அணுகாதபடிக்கு, தீமை எங்களை தொடாதபடிக்கு ஆண்டவரே, இதை கவனித்துக் கொண்டிருக்கிறது, இதை கேட்டுக் கொண்டிருக்கிறது, இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே முதல் பரிசுத்த வல்லமை அனுப்பி ஆண்டவரே, அவருடைய குடும்பம் நிரப்பப்பட்டு ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில ஒரு தெய்வீக பாதுகாப்புக்குள்ளாக, கர்த்தருடைய காருண்யம் என்ற கேடகத்துக்குள்ளாக ஆண்டவரே அவர்கள் வெளியடைத்து காவல் செய்யப்பட, எங்கு சென்றாலும் ஆண்டவரே, எந்த இடத்துல பிரயாணப்பட்டு போனாலும் ஆண்டவரே, என் தேவனுடைய சமூகம் பிள்ளைகளுக்கு முன்பா இருக்கவும் பின்பதாக இருந்து பாதுகாத்துக் கொள்ளபடியா அப்பாவை கருத்தலை முற்றிலுமாக அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். தேவரே, உமது பிள்ளைகளை ஆளுகை செய்த ஆண்டவரே நீர் ஆட்கொண்டு நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக அருளாது இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டி வல்லமையை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசத்தை ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தோடு கூட ஆண்டவரே எங்க தேசத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா. எங்க தேசத்திலே படுகிற ஆண்டவரே பயத்தின் பீதியிலே பீடிக்கப்பட்டிருக்கிற நிலைமைகளை கர்த்தர் எல்லாவற்றும் அறிந்த தேவநீர் ஆண்டவரே, அப்பா கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, எங்க தேசத்துக்கு சேமத்தை அருளும்படியாக திறப்பின் வாசலிலே நிற்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்காக மனமிறங்கும்படியாக செபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசம் முழுமையும் மாத்திரமல்ல ஆண்டவரே, அண்டை நாடுகளோடும் ஆண்டவரே அனைத்து மக்களோடு கூட கர்த்தாவே என் தேவனுடைய மகிமை இறங்க செய்து ஆண்டவரே எல்லாருக்கும் கர்த்தர் விடுதலையை கொடுத்த ஆண்டவரே, பெயர் புதிய புதிய பெயர்களாக தோன்றி புதிய புதிய பயங்கள் தேசத்தில் பெருகி புதிய புதிய வியாதிகள் ஜனங்களிடையே ஆண்டவரை ஊடுருவி பாய்ந்து ஜனங்களை கர்த்தாவே விடுதலையோடு நிம்மதியோடு வாழபடி ஆகும்படி ஆண்டவரே தகப்பனே, பல விதங்களில் ஆண்டவரே பல இடையூறுகள் மத்தியில் ஆண்டவரே ஜனங்கள் சிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஐயா. தேவரே ஒரு விசை கூட மனமிறங்கபடியா உங்களுடைய கரத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது ஆண்டவரே, நாங்கள் வேறு யாரிடத்திலும் போவோம் ஆண்டவரே. இது மனமிறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தின் மேல ஒரு விசையுடைய இரக்கத்தை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய இரக்கத்தின் சொருவியானவர் எங்கள் மத்தியிலே எங்கள் தேசத்திலே வெளிப்பட வேண்டும்படியாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு விதமான நிலைமை அதிவிரைவிலே மாறி போக இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம் ஐயா. எந்த விதமான வியாதிகள் தொற்றுகள் பெயர் முதலாய் முற்றிலுமாய் அழிந்து போகத்தக்கதாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே அதற்குள் ஓடி சுகமாய் தங்கப்படபடியா சுகமாய் ஜீவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உமது வல்லமையினால அனுப்பி நிரப்பி ஆண்டவரே கர்த்தர் தான் ஆண்டவரே இங்கே நடத்தும்படியாக பலப்படுத்தும்படியாக காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். பலவீனமான மக்களை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த வியாதினால் பீடிக்கப்பட்டிருக்கிற மக்களை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த தேவனுடைய சுகமாக்கும் கரம், பலப்படுத்துகிற கரம் ஆண்டவரே, ரத்தம் போல ஆண்டவரே காயப்பட்ட கரத்தை கொண்டு ஆண்டவரே கர்த்தர் ரண வைத்தியராய் கடந்து சென்று மக்களை தொட்டு சுகப்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வியாதினால எந்த விதமான தீங்கு இல்லை, எந்த விதமான அழிவு இல்லை, பயம் தேவையில்லை என்று சொல்லி ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே அரசாங்கத்திலிருந்து கட்டளையிட்டார்கள் ஆண்டவரே அவர்களே இந்த பதிலை சொல்வதற்கு ஏதுவான வழிகளை வாய்ப்புகளை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இதனால தேசம் ஆண்டவரே ஆண்டவரே வியாபாரத்தின் மூலமாக ஆண்டவரே முடக்கப்படாதபடிக்கு
தொழிலிலே முடக்கம் ஆண்டவரை கடந்து வராதபடிக்கு, பிள்ளையுடைய படிப்புகள் முடங்கி போகாதபடிக்கு, ஆண்டவரே மக்களுடைய வாழ்வாதாரத்தின் காரியங்கள் முடங்கி விடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒவ்வொருடைய சூழ்நிலைகளையும் ஆண்டவர் தாமே இயல்பு நிலைமைக்கு மாற்றும்படியாக ஏசப்பா உமது கரத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் இரக்கம் செய்யும்படியாய் அற்புதங்களை செயல்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏழை எளிய மக்களை நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் ஆளுகை செய்யுங்கப்பா, ஆட்கொள்ள வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து நடத்துவீராக. ஆண்டவரே எங்க தேசத்தின் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய மகிமையை கொண்டு ஆண்டவரே உடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக அவர்களை வளைந்து கொள்ள வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எல்லா அதிகாரிகள் எல்லா விதமான ஆண்டவரே அரசாங்க உத்தியோகஸ்தர்களை கர்த்தர் நீர் வணைந்து கொள்ளுவீராக. எல்லா படை வீரர்களையும் கர்த்தருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காவல் படையினர், ராணுவ படையினர் ஆண்டவரே எல்லா படை வீரர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே உறவுகளாலே உடன் பிறப்புகளாலே ஆண்டவரே சொந்த பந்தங்களாலே கைவிடப்பட்டிருக்கிற உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டு நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீங்க சகாயராய் இருந்து, நீங்க தகப்பனாய் தாயாய் இருந்து காத்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்திலே பலதரப்பட்ட ஊழியர்கள் உண்டு. ஆண்டவரே அறிந்த தேவன் நீர் மாத்திரமே. எல்லா ஊழியங்களையும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக பயன்பட கர்த்தர் உதவி செய்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காக எல்லா ஆண்டவரே தொலைக்காட்சி ஊழியங்கள், வானொலி ஊழியங்கள், கைப்பிரதி ஊழியங்கள், தெரு பிரசங்கங்கள், ஆண்டவரே அற்புத பெருவிழாக்கள், உபவாச கொள்கைகள் ஆங்காங்கே ஆண்டவரே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற திருச்சபையின் ஊழியர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலத்தில் சபைகள் மூடப்பட்டு ஆண்டவரே விடுதலையோடுமே ஆராதிக்க முடியாதபடி நிலைமை இருக்கிறது ஐயா. அந்த நிலைமையெல்லாம் அதி விரைவில் இயேசுவின் நாமத்தில் மாறி போக ஆலயங்கள் திறக்கப்பட, ஆத்மாக திருச்சபைகளை சேர்க்கப்பட ஆண்டவரே எல்லாரும் ஒரு மனதின் ஆவியோடு விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. தகப்பனே எல்லா ஊழியக்காரர்களின் குடும்பங்களையும் கர்த்தருடைய கரம் கொண்டு நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே காடுகளிலே மலைகளிலே ஆண்டவரே விஷ பூச்சிகள் மத்தியிலே பாஷை தெரியாத மக்கள் மத்தியிலே தன்னுடைய சொந்த ஊரை விட்டு, சொந்த ஜனத்தை விட்டு, நாட்டை விட்டு ஆண்டவரே உங்களுடைய ஊழியங்களுக்காக ஓடி இருக்கிற மக்களுடைய ஆண்டவரே மக்களை இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரை அவர்களை ஆளுகை செய்யும். ஆண்டவரே அவர்களுக்குரிய பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுவீராக. எல்லா தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கும் உடைய ஊழியத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கும் திருச்சபைக்கும் விரோதமாக எழும்புகிற அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் நீங்க சந்திக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே சந்தித்து அவர்களுக்கு அன்பின் ஆவி இருதயத்தில் உண்டாக்கும்படியாக ஆண்டவரே உமக்கு விரோதமாக எழும்புகிற அந்த இருதயங்களை உமக்கு பிரியமான இருதயங்களாக மாற்றிக்கொள்ளும்படியாக ஆண்டவரே துப்பாக்கி ஆண்டவரே தகப்பனை கோல்கள் ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே விரோதமான கர்த்தாவே கம்புகளை எடுத்து ஆண்டவரே விரோத ஆண்டவரே அநேகமான தடைகளை கொண்டு வருகிறேன். அதே கரங்கள் உடைய வேதத்தை சுமக்கத்தக்கதான கிருபைகளை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்கள் இந்திய சுவிசேஷ திருச்சபை ஸ்தாபனத்துக்காய் சோத்திரம். அன்பு தந்தை பேராயர் ஆண்டவரே, பிரதம பேராயர் ஆண்டவரே, எங்களுடைய அருமையான கர்த்தாவே எல்லா பேராயர்கள் ஆண்டவரே, எங்களுடைய அருமையான ஏரியா இயக்குநர்கள், தலைமை போதகர்கள், திருச்சபையின் ஊழியர்கள், கிளை ஊழியர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இன்னும் மேலும் ஆண்டவரே வளர்ந்து வருகிறபடியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அருமையான பேராயருக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான இசை கிருபையின் ஆலயத்துக்காய் துதிக்கிறோம். அருமையான குழுக்களுக்காக, குடும்பங்களுக்காக, அருமையான சிறுவர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேராய் தனித்தனியாய் குடும்பமாக என் தேவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கும்படியாக உடைய கரங்களிலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆளுகை செய்வீராக சுவாமி. இந்த நல்ல வேலையிலே இந்த ஆராதனை மீண்டும் தொடர்ந்து கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு தங்கி நடத்தி ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக எல்லா இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனையிலே தேவ நாமத்திற்கு மகிமையாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிற இந்த நல்ல வேளையிலே கடந்த வாரத்திலே நாம் பார்த்த செய்தியை, அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை
சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு 2 மடங்கான நன்மைகளை தர வாஞ்சிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த ஆராதனையிலே இதை கவனித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, அருமையான திருச்சபையின் விசுவாசிகளே, அருமையான தேவ ஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே, இந்த இரட்டிப்பான நன்மை தருகிற ஆண்டவருடைய நாமத்தினாலே அன்போடு கூட வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவிரதமாக ஆசீர்வதிப்பாராக. இரட்டிப்பான நன்மையை தருவேன் சொன்ன ஆண்டவர், அதிலே எவ்விதமான நன்மை என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே 2 தலைப்பிலே உப தலைப்பிலே பார்த்தோம். அதிலே யோவானுக்கு அந்த சுவிசேஷம் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆண்டவர் 2 விதமான 2 மடங்கான சுவையை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரட்டிப்பான சுவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் மனித வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கு தகுதியா இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும் அது எல்லாருக்கும் எல்லாமே தகுதியா இராது என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ ஜனமே, 2வது சொல்லப்பட்டிருக்கிற உப தலைப்பு இரட்டிப்பான சுகம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 2 மடங்கான சுகத்தை மார்க்கு சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே அருமையான அந்த சகோதரியுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம். பெரும்பாலும் சகோதரி வாழ்க்கையிலே ஆண்டவர் சுகத்தையும் கொடுத்தார். அங்கே அந்த மகளுக்கு அந்த ரட்சிப்பை, ஆரோக்கியத்தை, சமாதானத்தை கொடுத்து, சமாதானத்தையும் சுகத்தையும் என்கிறதானே 2 மடங்கான அங்க நன்மையை தன் வாழ்க்கையிலே காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளில் நான் பார்க்க போகிறேன். அடுத்ததானே இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யோபுவை குறித்து நாம் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரட்டிப்பான நன்மை என்று சொன்னாலே யோபு பக்தன் இல்லாமல் நம்முடைய தியானமே இருக்காது என்பதை நமக்கு நன்றாக தெரியும். அதிலே யோபின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல யோபுவை கர்த்தர் தனக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக பார்த்தார். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்திருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே வளர்ந்தவர்களாக இருந்தார்கள். மாத்திரமல்ல, 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்களும் அவர்களுக்கு இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனாலே அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரிலும் பெரியவனாயிருந்த வாழ்க்கையிலே எல்லாமே இருந்தது. பிள்ளைகள் இருந்தார்கள், ஆடு மாடுகள் இருந்தது, எருதுகள் இருந்தது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அங்கே கழுதைகள் இருந்தது. கழுதைகள் 500, எருதுகள் வேலையாட்கள் 500, ஆடுகளும் அதை வைத்துக் கொண்டிருக்கிற வேலையாட்களும் 7000 பேராக இருந்தார்கள். ஒட்டகங்களும் அதை மேய்க்கிற வேலையாட்களும் அங்கே 3000 பேராக இருந்தார்கள் சொல்லி 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் 17ஆம் வசனமும் நாம் பார்க்க முடிகிறது. 1ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது என்பதை நமக்கு நன்றாக தெரியும். 15ஆம் வசனத்துல வந்து பார்க்கிறோம், அங்கிருந்த கழுதைகளும் எருதுகளும் அதனோடு கூட இருந்த வேலையாட்களும் என்ன பண்ணாங்களா, திடீரென்று அவர்கள் மரித்து போனார்கள். அதில் ஒருவன் மாத்திரம் மீதியாக வந்து அங்கே யோபுவிடத்தில் சொல்லுகிறார்கள். 16ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஆடுகளும் அதனுடைய வேலையாட்களும் கிட்டத்தட்ட 7000 பேர் அங்கே மரித்து போனார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அங்கே ஒட்டகங்களும் அங்கே மரித்து போனது என்று சொல்லி 3000 ஒட்டகங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, அதை எல்லாரும் ஒட்டகங்களும் அங்கே ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி பலவிதமான இழந்த இழப்பை குறித்து, தன் வாழ்க்கையில் எதெல்லாம் நன்மையாக இருந்ததோ, எதெல்லாம் அவனை பெரியவனாக்கி இருந்ததோ, எதெல்லாம் அவனை பெரியவனாக பாவித்து வைத்திருந்ததோ, அது எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். எல்லாவற்றையும் அவன் இல்லாமல் மத்தியிலே அவன் வாழ்க்கையில காணப்பட்டான். பிரியமானவர்களே, சரி, எல்லா வாழ்வுக்கு ஆதாரமாக இருந்த அந்த எல்லாருமான வாழ்க்கையில் இருந்த காணப்பட்ட எல்லா ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் எல்லாவற்றையும் இழந்தாலும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து பார்க்கிற வேலையில கூட 18-19 வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கையிலே வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரர் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்க ஒரு பொழுது
வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 முலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்று சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் என்ன பண்ணாங்க? தன்னுடைய சொத்தா இருந்ததானே அந்த பிள்ளைகளையும் அவன் இழந்து போனான். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் ரீதியாக உலகத்தில் எந்த பொருளாய் நாம் சொத்தாய் பார்ப்பதை பார்க்கிறோம். நமக்கு இருக்கிற பிள்ளைகள் நமக்கு பெரிய சொத்தாக நாம் பார்க்கிறது வழக்கமா இருக்கிறது. அந்த பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கொண்டு வருவார்கள். இந்த காலத்தில் இல்லைனாலும் வரும் காலங்களில் நமக்கு அது நன்மையாக மாறும் என்று சொல்லி பிள்ளைகளை ஒரு பெரும் சொத்தாக, விலை மதிக்க முடியாத ஒரு சொத்தாக பாவித்து வாழ்கிற இந்த உலகத்திலே இந்த யோபு பக்தன் தன்னுடைய 7 பிள்ளைகளையும் 3 குமாரத்திகளையும் அவன் இழந்து அவன் நிர்வாணமாய் மாறிவிட்டான். ஒன்றுமில்லாத ஒரு மனுஷனாய், தனக்கு இருந்த அந்த பெரிய பதவி, தனக்கு இருந்த அந்த பெரியவன் என்கிற வார்த்தையிலிருந்து ஒன்றுமே இல்லாமல் போல அவன் மாறிவிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஜனமே, இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே அவிதமான நிலைமையில தள்ளப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ, சரீரத்தில் சுகத்தை இழந்திருக்கலாம், தன் வாழ்க்கையில நிம்மதியை இழந்திருக்கலாம், நம்முடைய குடும்பத்திலே நன்மைகளை இழந்திருக்கலாம், நாம் வாங்கி வைத்திருந்த பொருட்களை இழந்திருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம், நம்ம ஆசையாய் நம்ம பாதுகாத்து வைத்திருந்த பொருள் நம்மை விட்டு விலகி போயிருக்கலாம். எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே யோபு பக்தனை ஆண்டவர் அவனுக்கு சாட்சியாக காணப்படுகிறார். யோபுவுக்கு ஆண்டவரை சாட்சியாக நிற்கிறார். அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லி, அவனை போல ஒரு பக்தி உள்ளவன் இல்லை என்று சொல்லி பிசாசோடு விட கர்த்தர் நமக்கு சாட்சியாக நிற்கிறார் என்று சொல்லி யோபு பக்தனுக்காக நின்ற ஆண்டவர் இன்னைக்கு நமக்காகவும் நிற்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நாமும் அவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து நாம் ஜீவிக்கும் பொழுது அவருடைய சமூகத்திலே அவரால் கிடைக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதங்களை 2 மடங்காக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதைத்தான் அவன் வாழ்க்கையிலே சரி, பிள்ளைகளும் போனாங்க, தன்னுடைய இருந்த குமாரத்திகளும் போயிட்டாங்க, அவர்களை வைத்து சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணமும் அற்று போயிருச்சு. சரி, இன்னும் நம்முடைய சரீரத்தை வைத்துக் கொண்டு நாம் சம்பாதித்துக் கொள்ளலாம், பழைய வாழ்க்கையை, பழைய ஆசீர்வாதங்களை, பழைய நன்மையை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் என்று எத்தனித்திருக்கலாம், யோசித்திருக்கலாம். ஆனால் அந்த யோசனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து விட்டது. என்னாச்சு? அவருடைய சரீரத்திலே வியாதி, சரீரத்திலே பயங்கரமான புற்கள், பயங்கரமான சரீரம் முழுவதும் புண்ணாக அங்கே வந்து அது உடைந்து சீடாக மாறி அவனுக்கு வேதனை கொடுக்கிறதான ஒரு பயங்கரமான நிலைமை அவருடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே கடந்து வந்தது. வேலை செய்ய முடியாது, வருமானத்தை பெற முடியாது, எந்த விதமான வளர்ச்சியை காண முடியாது, இழந்த நன்மையை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கான வழி முற்றிலுமாய் அற்று போனது. பிரியமானவர்களே, அப்படி அற்று போனாலும் கூட அவன் செய்த காரியம், தன் உத்தமத்திலே அவன் உறுதியா இருந்தான், தன்னுடைய உண்மையிலே உறுதியா இருந்தான், தன்னுடைய ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்திலே உறுதியா இருந்தான், கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையிலே உறுதியா இருந்தான். மனைவி வந்து தூஷித்து பேசும்போது கூட கர்த்தரை ஒரு வார்த்தை அளவு கூட அவன் தூஷிக்காதபடிக்கு, அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு அவன் எச்சரிக்கையாக இருந்தான். ஏன்னா ஆண்டவர் மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மேல அவ்வளோ ஒரு பக்தி உடைய ஒரு மனுஷனாய் காணப்பட்டபடினாலே ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணாரு? மீண்டும் மீண்டும் அவனை ஒரு விசை கூட நினைத்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 42ஆம் அதிகாரத்தில் வாசிக்குமானால் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இழந்தது, அதுக்கு முதலாம் அதிகாரம் 15, 16, 17, 18 பார்க்கும் பொழுது அவன் இழந்த சம்பத்துகள் எல்லாமே 11,000 என்று சொல்லி கணக்கிடலாம். அதே 11,000ஐ 2 மடங்காக இங்கே மாற்றுகிறார். 42ஆம் அதிகாரத்தில் யோபின் புஸ்தகம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே 500 கழுதைகளும் 500 எருதுகளும் இங்கே 1000 வருகிறது இல்லையா? 7,000 ஆடுகள் என்று சொல்லப்பட்ட இழந்த 7,000 ஆடுகளை 14,000 ஆடுகளாக கர்த்தர் மீண்டும் அவனுக்கு கொடுத்தார். 3,000 ஒட்டகங்கள் ஓட்டிக்கொண்டு செல்லப்பட்ட 3,000 ஒட்டகங்களை கர்த்தர் இங்கே இரட்டத்துணையாய் கொடுக்கிற அந்த அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். 6,000 ஒட்டகங்கள் அவனுக்கு கிடைக்கப்பெறுகிறது. இதுதான் 2 மடங்கான ஒரு ஆசீர்வாதங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இரட்டத்தனையாய் நன்மையை கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த நன்மை எல்லாமே நமக்கு நன்மையாய் காணப்படும். எதெல்லாம் நமக்கு இல்லை என்று நினைக்கிறோமோ, எதெல்லாம் தீங்கு என்று நினைக்கிறோமோ, அந்த தீங்குக்கு எதிர்புறமாக ஆண்டவர் நமக்கு நன்மையாய் மாற்றி கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். 3வது இங்கே பார்க்கிற காரியம் இரட்டிப்பான சம்பத்து. முதலாவது இரட்டிப்பான சுவை பார்த்தோம், இரட்டிப்பான சுகம் பார்த்தோம், 3வது இரட்டிப்பான சம்பத்து என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் இழந்த அந்த சம்பத்து அனைத்தையும் 3வது அந்த 42ஆம் அதிகாரத்தில் 2 மடங்காக அவர் பெற்றுக்கொண்டு அனுபவித்தான் சொல்லி பார்க்கிறோம். பிரியமான விஜயனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் இழந்தது நினைத்து கலங்காதபடிக்கு,
கடந்து போனதை நினைத்து கலங்காதபடிக்கு, என் வாழ்க்கை இதெல்லாம் இல்லையே, நான் இழந்து விட்டேனே, என்னை யார் தூக்குவார், என்னை யார் விசாரிப்பார், எனக்கு யார் துணை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை கடந்து வரும், அது இரட்டிப்பாய் மாறும் என்று சொல்லி. கர்த்தர் கொடுக்கிற நன்மை இரட்டிப்பாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்களின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சாலமோனை பார்த்து பேசுகிறார். சாலமோனிடத்திலே அவன் ராஜாவாக்கப்பட்ட பிறகு அவன் தேவனை தொழுது கொள்கிற நேரத்திலே கர்த்தரே, அதாவது சொப்பனத்திலே ஆவியானவர் இறங்கி வந்து அவனோடு பேசுகிறார். உனக்கு என்ன வேண்டும் இடத்திலே கேள் என்று சொல்லுகிறான். உடனே அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். கேட்க ஆரம்பிக்கும் பொழுது இவ்வளோ திரளான ஏராளமான இந்த ஜனக்கூட்டத்தை நியாய விசாரிக்க யாரால் ஆகும்? எனக்கு ஞானத்தை தார், ஞானமுள்ள உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அவன் வேண்டினான், விண்ணப்பித்தான். இந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்ததாய் கண்டது, ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு விண்ணப்பமாய் காணப்பட்டது. இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் அவர் விரும்பினபடினாலே, ஏற்றுக்கொண்டபடினாலே கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது, நீ உனக்கு எந்த விதமான நீடித்த ஆயுளையும் கேட்கல, ஐஸ்வர்யத்தையும் கேட்கல இல்லையா, இப்படிப்பட்டதான காரியங்களை நீ கேளாமல் இல்லையா, நீ கேட்ட இந்த ஞானம் மிக ஒரு முக்கியமான ஒரு விண்ணப்பமா இருக்கிறதுன்னு சொல்லி அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். உனக்கு நீடித்த 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வேண்டிக் கொண்டபடினால் உன் வார்த்தைகளபடியே செய்தேன், ஞானத்தை கொடுத்தான். உணர்வுள்ள ஞானத்தை ஆண்டவராகிய தேவன் சாலமோனுக்கு கொடுத்தார். ஞானத்தை தந்தேன் என்று சொல்லுகிறார். அந்த இருதயத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தேன் என்று சொல்லுகிறார். அதிலே சரியானவன் உனக்கு முன்பு இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் கிடையாதுன்னு சொல்லி அதையும் சொல்லுகிறார். ஞானத்தை கொடுத்த ஆண்டவர் அதோடு நிறுத்தில்லை. கேட்டது 1, கிடைத்தது 2 இல்லையா? எங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவும் அன்றி ஞானமும் மாத்திரமல்ல, உணர்வுள்ள இருதயத்தை மாத்திரமல்ல, அதுவும் இல்லாமல் நீ கேளாத ஐஸ்வர்யத்தின் மகிமை உனக்கு தந்தேன். ஆண்டவர் இன்றைக்கு இரட்டிப்பான நன்மையை சாலமோன் வாழ்க்கையில காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். பிரியமான ஜனமே, அவன் கேட்டது ஞானம் மாத்திரம்தான். ஆனால் அதை கேட்ட ஞானம் என்பது கர்த்தருக்கு பிரியமான ஒன்றாக இருந்தது, கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தபடினாலே கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டபடினாலே ஞானத்தை கேட்கிறவன் எந்த விதமான தீமை செய்ய மாட்டான், எந்த விதமான பாவமான காரியங்களுக்கு ஈடுபட மாட்டான் என்று சொல்லி அவனுக்குரிய தேவைகள் அனைத்து கர்த்தனை பண்ணாரு, சந்திக்க ஆண்டவர் ஆயத்தமானான், தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சாலமோனுக்கு அங்கே இருந்தது ஆசீர்வாதங்கள் பல மடங்காய் காணப்பட்டது. அவனை ஆசீர்வதித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். மகிமை கர்த்தர் கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில எல்லா ராஜாக்களிலும் ஒருவனும் அவரை போல இருந்தது என்று சொல்லி சாலமோனை குறித்து கர்த்தராகிய தேவன் சாட்சி கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, அந்த ஞானத்தை வைத்து அவன் செய்த காரியம், அந்த தேசத்துல ஞானவான்களாய் இருந்த அந்த தேசத்துல அப்பேற்பட்ட சாலமோனை போல வேறு யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தார்னு சொல்லி 4ஆம் அதிகாரத்துல 29-30 வசனத்துல வாசிக்க முடியும். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியும் கர்த்தர் கொடுத்தார். கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தி, நல்ல மனசு இல்லையா, அதை பெரிய மனசு என்று சொல்லுவார்கள். பெரிய மனசு அவனுக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யன்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்துவார்கள். அவ்விதமாக கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியை கர்த்தர் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரின் ஞானத்தையும் எகிப்தின் சகல ஞானத்தை பார்க்கிறோம் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. இஸ் பெஸ்டா இருந்தது. சாலமோனுக்கு இருந்த ஞானம் எப்படி இருந்துச்சா? பெஸ்டா இருந்தது. அப்பேற்பட்ட ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தார். அந்த ஞானம்தான் அவனை பெரியவனாக மாற்றியது. 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமை உனக்கு தந்தேன். இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த 14ஆம் வசனத்திலே, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழியில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் என்ன பண்ணுவேன்? நீடித்திருக்க பண்ணுவேன். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்திற்கு இதுக்கு சொல்லலாம், ட்ரிபிள் ஆசீர்வாதம் சொல்லலாம். இப்படி இந்த கடைசியா சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இப்படி நடந்தால் உன் தகப்பனை போல கர்த்தருடைய கட்டளைகளை நியமங்களை கை கொண்டு நடந்தால் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். உன் ஆயுசு நாட்கள் உனக்கு இன்னும் அதிகமாக மாறும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவஜனமே, இரட்டிப்பான சன்மானத்தை பெற்றுக்கொண்டான், இரட்டிப்பான கணத்தை பெற்றுக்கொண்டான், இரட்டிப்பான நன்மைகளை கண்டு கொண்டான் சொல்லி பார்க்கிறோம்.
அவனை போல ஒரு ஞானவான் இல்லை என்று சொல்லி வேதத்தில் நான் பார்க்கிறோம். பிரியமான ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கும் அந்த இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு அந்த இரட்டிப்பான நன்மை வேண்டும் ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில அதை அனுபவிக்க வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி நினைக்கிறீங்களா, யோசிக்கிறீங்களா? யோபுவை போல நீங்கள் பொறுமையோடு காத்திருந்து அவருடைய சமூகத்தை நோக்கி அவர் பொறுமையோடு அவருடைய நன்மைகளை புசிக்கும்படியாக ஆவலோடு பொறுமையை காத்திருப்பேன் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த இரட்டிப்பான நன்மை உங்களை தேடி வரும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. மாத்திரமல்ல, சாலமனை போல கர்த்தருக்கு பிரியமான ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஜெபிக்கிற நேரங்களில் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், வீணான வார்த்தைகளை நீங்க ஜெபத்தில் அலப்பாதீங்கள். ஏன்னு சொன்னா உங்கள் வாயிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்பதாகவே அந்த வார்த்தை என்ன என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்படி அறிந்திருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக எல்லாத்தையும் போட்டு புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு நமக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிற ஆண்டவர் அவருக்கு பிரியமான ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது அந்த ஜெபத்தினூடாக கர்த்தர் நமக்கு நன்மைகளை இரட்டிப்பாய் கொடுப்பார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. சாலமோனுக்கு ஞானத்தை மாத்திரம் கொடுக்கலங்க. யார்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் பார்க்கலாம் ஞானமே நல்லது, ஞானமே முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாமே நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அது நன்மையாக மாறும், அது இரட்டிப்பாய் கர்த்தர் நமக்கு தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே இரட்டிப்பான சுவையை கர்த்தர் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை சுவையுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றுவார். இரட்டிப்பான சுகத்தை கொடுத்து நம்முடைய சரீரத்திலே ஆவிக்கிற ஜீவியத்திலே ஒரு சுகமுள்ள ஒரு வாழ்க்கையை இரட்டிப்பாய் கொடுத்து உங்களை நடத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இரட்டிப்பான சம்பத்தை கர்த்தர் வாழ்க்கையில காண செய்வார். ஒண்ணுமே இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, எல்லாம் முடங்கப்படுகிற நாட்களாய் மாறிக்கொண்டு வருகிறது. எனக்கு எப்படி இரட்டிப்பாய் கிடைக்கும்? சமாதானத்தோடு பெற்றுக்கொள்வதற்காக நாம் விசுவாசத்தோடு கடந்து போகும் பொழுது அந்த இரட்டிப்பான சம்பத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். இரட்டிப்பான சன்மானம் சாலமோன் பெற்றுக்கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் இரட்டிப்பான சன்மானத்தை கர்த்தர் தந்து உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து குறைவில்லாதபடி நன்மையினாலே நிரப்பி நடத்துவாராக. கர்த்தர் தாமே திருவார்த்தை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். திருச்சபையாக அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இந்த அடைப்பு அரசாங்கத்தினாலே அடைக்கப்பட்டிருக்கிற நாட்கள் நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே நீங்கள் உங்கள் வீடுகளில் இருக்கிறவர்கள், வெளியிலே வேலைக்கு செல்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், உங்கள் அலுவலக நிமித்தமாய் பணிபுரிய கடந்து போகிறவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு கடந்து போகும்படி, விழிப்போடு இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள், சானிடைசர் அடிக்கடி பயன்படுத்துங்கள், கைகளை சோப்பு போட்டு அதிகமாக கழுவும் பொழுது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே எப்பொழுதும் போல நாமே சுத்திகரித்துக் கொண்டு இருக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் மிக எச்சரிக்கையோடு இருந்து சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நம்முடைய திருச்சபையின் ஆராதனைகள் வரும் வாரத்திலும் கூட இப்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காணொலி மூலமாகத்தான் பார்க்க முடியும் என்று கர்த்தருக்குள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த லாக்டவுன் அதிவிரைவிலே ரிலீஸ் ஆக்கப்பட, விடுதலையோடு நாம் ஆலயத்திலே ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிக்க ஆண்டவர் கிருபை செய்யட்டும். நீங்கள் அதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வேக்சினேஷன் இதுவரைக்கும் யாராவது போடாதவர்கள் இருப்பின்னு சொன்னால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் அதனுடைய இன்ஜெக்ஷன் போட்டுக்கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் காண்பவர்களின் பெயர்களை வாசிக்கிறோம். வருகின்ற 10ஆம் தேதி திரு ரவிக்குமார், சகோதரி ஜீவா பெலிட்டா ஆரோன், ஜெஃப்ரி ஐசக் சன் ஆஃப் எட்வர்ட். 11ஆம் தேதி திரு ஜபல்சிங். 12ஆம் தேதி ஜோசப் தன்ராஜ். 14ஆம் தேதி ஜாஸ்மின் யாமினி மிரியம், சல்ரோனின் ரோசி, டாக்டர் கனகராஜ். 15ஆம் தேதி நம்முடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். வருகின்ற 12ஆம் தேதி ஸ்டான்லி ராஜ்குமார், திருமதி பியூலா சுந்தரி ஸ்டான்லி ராஜ்குமார் அவர்கள் தம்முடைய திருமண நாளை காண்கிறார்கள். இவர்களுக்காக நாம் கர்த்தரை நோக்கி
ஜெபம் செய்வோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்தட்டும். கண்களை மூடி அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வரும் நாட்களிலே கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை காண செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபிரதமாய் ஆசீர்வதித்து காப்பாராக. ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலை காய் துதிக்கிறோம். இந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற என்னுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகள் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க நம்முடைய மக்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். இல்லற வாழ்க்கையிலே திருமண நாளை காண்கிற குடும்பத்துக்கும், பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் தேவ கரமானது கூட இருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளப்படியாய் எல்லா தீமைக்கு விலக்கி நன்மைனாலும் கிருபினாலும் முடிசூட்டி ஆண்டவரே இரட்டிப்பான நன்மை தருவேன்னு சொன்ன ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அந்த நன்மை தந்து நீர் ஆசீர்வதித்து நடத்தபடியாக அருவரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்முடைய பாடல் புத்தகத்திலே 314வது பாடலை நாம் பாடுவோம். தொடர்ந்து நாம் கடைசி ஜெபத்தை ஏறெடுத்து இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். 314வது பாடல். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். Sura
நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். நன்மை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அவை நன்மையாக நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். அவை இரட்டிப்பாய் கடந்து வரும். நன்மையினுடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுதே நமக்கு மிகுந்த சந்தோஷம். அது இரட்டிப்பாய் கிடைக்குமானால் எத்தனை பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஆனந்தம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையை காண செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, அவருடைய கரத்திலே நாம் முழுமையாக நம்பிக்கையோடு அவரிடத்தில் திரும்பி அவரை தேடி அவரை பற்றிக் கொள்ளும் பொழுது, பற்றுறுதி உள்ளவர்களாக அவரை தேடும் பொழுது, அவரை நோக்கி விசுவாசத்தோடு காணப்படும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, விண்ணப்பிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்திலே விடாமுயற்சியாக தன் விசுவாசத்திலே உத்தமத்திலே உறுதியாக இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வேண்டியதை தேவ சமூகத்தை நோக்கி கேட்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு அவைகளை மத்தியிலே இரட்டிப்பாய் நம்முடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பான நன்மை தந்து நம்மை நிரப்புவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஆயத்தப்படுவோம். அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தர்மையான நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமது சமூகத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஓரிடத்தில் கூடி வந்து ஆண்டவரே, உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அந்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் எங்கள் ஆத்துமாவை ஒருவராலும் அடைக்கப்பட முடியாத தகப்பனே, எங்கள் ஆத்துமாக்களை திறந்து ஆவலோடு எங்கள் ஆண்டவராக தேவனை நோக்கி நாங்கள் ஆயத்தத்தோடு ஆராதிக்கிறது நல்ல வேலையிலே உங்களை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நன்மையை இரட்டிப்பாய் தந்து நிரப்பி வாழ்க்கையிலே, சரீரத்திலே, வேலைகள் மத்தியிலே, குடும்ப வாழ்க்கையிலே தகப்பனே, தனிப்பட்ட ஜீவியத்திலே, திருமணத்திலே தேவ கரம் தங்கி இருந்து இரட்டிப்பான நன்மையை கண்கள் கண்டு கர்த்தரனுக்கு இரட்டிப்பான சந்தோஷத்தை கொடுத்தார். இரட்டிப்பான சுவையின் வாழ்க்கையில காணும்படி செய்தார். இரட்டிப்பான சுகத்தை என் சரீரத்தில் உண்டு பண்ணினார். இரட்டிப்பான சம்பத்தை என் சரீரத்தினுடைய சம்பளத்திலே, என்னுடைய சொத்திலே, என்னுடைய சம்பத்திலே கர்த்தர் காணும்படி கிருபை செய்தார். இரட்டிப்பான சன்மானத்தை கர்த்தர் எனக்கு தந்து, இரட்டிப்பான கணத்தை எனக்கு தந்து, இரட்டிப்பான மகிமை எனக்கு தந்து கர்த்தருக்காக சாட்சியாய் நிற்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் அருளிச்சுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவராகிய தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவைகளை தந்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காக, அருமையான குழந்தைகளுக்கு எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி காத்து நடத்தும் ஆண்டவரே. குழந்தைகளுக்கு நீர் பாதுகாப்பா இருந்து வேலை அழைத்துக் கொள்ளும்படியாக சொல்லிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவ கரம் இருக்கட்டும் ஐயா. பள்ளிகள் திறந்து சென்று வந்த காலங்கள் ஆண்டவரே தடைவிடாதபடிக்கு மீண்டும் அதை தொடர்வதற்கு உதவி செய்யுங்க. படிப்பை தொடர்ந்து வாழ்க்கையில கல்வி ஞானத்தில் வளர்வதற்கு ஆண்டவர் கிருபைகளை பாராட்டும். பிள்ளைகளுக்கு எந்த தொற்றும் பரவாதபடிக்கு தேவரே தம்முடைய மகிமையினால் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எழுதியிருக்கிற தேர்வுகளுக்கும், படித்துக் கொண்டிருக்கிற பாடங்களுக்கும், செய்து கொண்டிருக்கிற வேலைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே எந்த இடத்துல காணப்பட்டாலும் ஆண்டவரே உமது கரம் பிள்ளைகளுக்கு ஆதரவாக ஆண்டவரே பெரும் துணையாயிருந்து காவல் செய்து கொள்ளபடியா, எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளபடியா, அப்படி ஆத்மா நஷ்டப்படாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிப்பதற்கு ஆண்டவரே போதித்து நடத்தும்படியாக, அவர்கள் மேல் கண் வைத்து ஆலோசனை கர்த்தராய் தங்கியிருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். திருமணத்துக்கு ஆயத்தப்பட்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தரில் வாய்க்க பண்ணி தருகிறார்.
உடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயற்கும் செயற்கும் சாதகமாக்கித்தான் எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பட கர்த்தர் அருள் தாரும் சுவாமி. பிள்ளை பேருக்கு ஆண்டவரே காத்துக் கொண்டிருக்கிற கர்ப்பஸ்திரீகளுக்காக செபிக்கிறோம். என் தேவனுடைய கரம் பிள்ளைகளுக்கு போதுமானதா இருக்கட்டும் ஆண்டவரே. சுகமாய் பெற்றெடுப்பதற்கு வேண்டிய சத்துவத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் அருள் செய்கிறார். பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். குடும்ப வாரத்தை நடத்துகிற பெற்றோர்கள் ஆண்டவரே என்னுடைய ஞானம் கொண்டு ஆலோசனை கொண்டு கவலைப்படாதபடிக்கு கர்த்தரை நம்பி ஆண்டவரே அவள் செய்கிற வேலைகள், தொழில், வியாபாரங்கள், அலுவலர்கள் எல்லாவற்றும் தம்முடைய மக்களுக்கு நன்மை உண்டாக இரட்டிப்பான நன்மை அதனை கண்டுவிடத்தக்கதாக உடைய கரங்களை திடப்படுத்தும்படியாய் பிரயாசங்களை வாய்க்கப்பட்டபடியாக செபிக்கிறோம். வயதான முதியவர்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக் கொள்ளுகின்றவரே. எல்லா ஜனங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த திருச்சபை அதிவிரைவிலே ஆண்டவரே திறக்கப்பட்டு ஊழியர்கள் தொடரப்பட்டு உங்களுடைய நாமம் மகிமைக்காக ஓட ஆத்துமக்கள் அறுவடை செய்யப்பட்டு கர்த்தர் கிருபை செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் எழுமை பிரகாசிப்பதற்கு கர்த்தர் அருள் தாரும் சுவாமி. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள். எல்லா தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த பேண்டமிக் ஆண்டவரே சீசன் எல்லாம் மாறி போக இயேசுவின் நாமத்திலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். இதை காண்கிறேன், இதை கவனித்துக் கொண்டிருக்கிறேன், இதை பார்க்கிறேன். ஆண்டவரே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவ கரம் கொண்டு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகள் நீங்கி போகட்டும். கேட்டதையும் கேட்க மறந்த சகல பல நன்மைகளையும் சர்வ வல்லவராம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டி கேட்டு பெற்றுக் கொள்கிறோம். எங்க ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் வேடத்திலும் பாதுகாப்பும் சமாதானமும் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவின் வருகை வரையட்டும் நம் அனைவரோடும் இதை காணொலியின் மூலமாய் காண்கிற ஒவ்வொருவரோடும் தங்கி நிலைத்து காத்திருப்பதாக. சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மளோடு இருப்பாராக. சமாதானத்துடனே போய் வருவோம். ஆமென். அனைவருக்கும் நன்றி.